ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், அமைதி அமைதின்னு சொல்லிட்டு இருந்த ட்ரம்ப் இப்போ திடீர்னு ஈரானுக்கு 15 நாள் டைம் கொடுத்து ஒரு மெகா மிரட்டல தட்டி விட்டுருக்காரு. ஒழுங்கா அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு வாங்க, இல்லனா மோசமான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு அவர் சொன்னதுதான் இப்போ உலக அரசியலோட ஹாட் டாபிக். மார்ச் முதல் வாரம் ஒருவேளை உலக வரலாற்றையே மாத்தப் போற வாரமா இருக்குமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க பாஸ். 1. பிப்ரவரி 19, 2026 அன்று அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு 10 முதல் 15 நாட்கள் வரை மட்டுமே கெடு விதித்துள்ளார். இந்த காலக்கெடு மார்ச் முதல் வாரத்தில் முடிவடைகிறது. 2. ஈரான் ஒரு நியாயமான ஒப்பந்தத்திற்கு வரவில்லை என்றால் அடுத்த 10 நாட்களில் அவர்கள் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வார்கள் என ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். 3. 2003 ஈராக் போருக்குப் பிறகு மத்திய கிழக்கில் மிக பாரிய இராணுவ குவிப்பை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. USS ஏப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஆகிய 2 விமானம் தாங்கி கப்பல்களும் ஈரான் நோக்கி விரைந்துள்ளன. 4. F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-52 பாம்பர் விமானங்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. 5. ஜெனீவாவில் நடந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி வருவதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. 6. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் முக்கிய இராணுவ நிலைகள் மீது லிமிடெட் ஸ்ட்ரைக் நடத்த அமெரிக்கா பிளான் செய்துள்ளதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். 7. கணிப்பு சந்தைகளில் மார்ச் மாத இறுதியில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த 57% வாய்ப்பு இருப்பதாக பந்தயங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பாஸ், ஈரான் கிட்ட ட்ரம்ப் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், யுரேனியம் செறிவூட்டல தூக்கி போடுங்கிறது தான். ஆனா ஈரான் ரஷ்யா கூட சேர்ந்து கடற்படை பயிற்சிகளை மேற்கொண்டு நாங்க எதற்கும் தயார்னு பதிலடி கொடுக்கறாங்க. ஒருவேளை அமெரிக்கா தாக்குனா ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த சண்டையில குதிக்கும். இதனால கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற அமெரிக்க தளங்களுக்கும் ஆபத்து வரலாம் பாஸ். கண்ணா, ட்ரம்ப்புக்கு பொறுமை ரொம்ப கம்மி, ஈரானுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகம். மார்ச் மாசம் மத்திய கிழக்குல நிலநடுக்கம் வருமோ இல்லையோ, கண்டிப்பா அரசியல் நடுக்கம் வரப்போகுது பாஸ். ட்ரம்ப் நிஜமாவே ஆக்ஷன்ல இறங்குவாரா இல்ல ஈரான் இறங்கி வருமானு ஒரு பெரிய விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். While the deadline draws closer, the question isn't just if Trump will strike, but how Iran and its allies will retaliate, potentially setting the whole region on fire, proving that peace through strength is a risky game to play on the global chessboard boss. ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது உலக பொருளாதாரத்தை பாதிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க.